Hello students, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா projection of points பேஸ் பண்ணி problem வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். First problem வந்து பாத்தீங்கன்னா point P is 50 mm above the horizontal plane and 30 mm in front of the vertical plane. இப்போ வந்து 50 mm above and 30 mm in front of. அப்போ உங்களோட first point எங்க வரும் அப்படினா இந்த இடத்துல வரும். First quadrantல வரும். சரிங்களா? 30 mm 50 mm above and 30 mm in front of. 50 mm above அப்படினா vertical planeல அந்த above distance வந்து project ஆயிருக்கும். அப்போ observer வந்து இந்த இடத்துல இருக்காரு அப்படினா இது project ஆகும்போது vertical planeல a dash. ஓகேங்களா? இப்போ for example இதுக்கு நேமிங் வந்து p ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த பாயிண்டோட நேம் வந்து நம்ம p ன்னு கொடுத்துறோம். இங்க இருந்து project ஆகும்போது p dash. அப்போ வந்து மேல வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா xy லைனுக்கு மேல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க 50 mm கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ 50 mm வந்து நான் வந்து மேல வந்து டிரா பண்ணிறேன். சரிங்களா? 50 mm வந்து நான் மேல டிரா பண்ணிறேன். இந்த 50 mm வந்து மேல இருக்கு above distance. இந்த பாயிண்டோட நேம் வந்து பார்த்தனா இந்த பாயிண்டோட நேம் வந்து p dash. ஓகேங்களா? இந்த பாயிண்டோட நேம் வந்து p dash. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படினா 50 mm above. ஓகேங்களா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படினா 50 mm above டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இத வந்து நான் வந்து டைமென்ஷனிங் பண்ணிறேன். ஓகேங்களா? 50 mm மேல இருக்கு அப்படின்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணிறேன். ஓகேங்களா? 50 mm above 50 mm aboveல இருக்கு அப்படின்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா 30 mm in front of. in front of distance வந்து horizontal planeல ப்ரொஜெக்ட் ஆகும். மேல இருந்து இந்த டைரக்ஷன்ல இருந்து பார்க்கறீங்க அப்படினா p வந்து இங்க ப்ரொஜெக்ட் ஆகும். அதுதான் வந்து டாப் வியூ. அப்போ டாப் வியூ வந்து பாத்தீங்கன்னா xy லைனுக்கு கீழ போய்டும். இத வந்து நான் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது xy லைனுக்கு கீழ போய்டும். அப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க இருந்து 30 mm வந்து கீழ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து 30 mm ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட கொடுத்துறேன். இந்த பாயிண்டோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா p. இந்த பாயிண்டோட நேம் தான் வந்து p. ஏனா இது வந்து டாப் வியூ. டாப் வியூன்றதால நம்ம வந்து ஸ்மால் லெட்டர்ல நம்ம வந்து நேமிங் கொடுக்கணும். சரிங்களா? ஸ்மால் லெட்டர்ல நேமிங் கொடுக்கிறோம். இப்போ வந்து டாப் வியூ வந்து நான் இந்த இடத்துல வந்து டிரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? டாப் வியூ வந்து டிரா பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்தனா ஃப்ரண்ட் வியூ. இது வந்து டாப் வியூ. சரிங்களா? இது ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ. இப்போ மேலே xy லைனுக்கு மேலே என்ன சார் பிளேன் இருக்குது அப்படின்னா வெர்டிக்கல் பிளேன் வந்து மேலே இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் பிளேன் VP அப்படின்னு கொடுத்துருங்க. கீழே வந்து ஹரிசாண்டல் பிளேன். இது வந்து கீழே வந்து ஹரிசாண்டல் பிளேன் வந்து கீழே வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்க. பாயிண்ட் Q is 55 mm above the horizontal plane and 30 mm behind the vertical plane. above and behind அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேமிங் வந்து Qன்னு கொடுத்துருவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு நேமிங் வந்து Qன்னு கொடுத்துருவாங்க. இதில் 50 mm above and 30 mm behind. above distance and behind distance இது ரெண்டுமே வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ வந்து above distance வந்து 55 mm. ஓகேங்களா? above distance வந்து 55 mm. ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது Q dash வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா 55 mm அபோவில் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 55 mm வந்து நான் மேலே வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? 55 mm வந்து மேலே ட்ரா பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா Q dash. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டு தான் வந்து Q dash. இதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் வந்து 55 mm. ஓகேங்களா? இதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 mm. இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 55 mm 55 mm வந்து மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 30 mm பிஹைண்ட் இங்கே வரும் பார்த்தீங்களா? இது வந்து டாப் வியூவில் மெஷர்மெண்ட் வரும். இந்த பிஹைண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm. இது மேலே 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா xy லைனுக்கு மேலே தான் போகும். இது வந்து டாப் வியூ. ஓகேங்களா? இது வந்து டாப் வியூ. 30 mm வந்து நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் வந்து 30 mm. இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து as it is டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm. இந்த 30 mm வந்து டாப் வியூ. ஓகேங்களா? இது வந்து 30. இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா Q. அப்போ இந்த இடத்துல என்னென்ன சார் பிளேன் இருக்குது அப்படின்னா வெர்டிக்கல் பிளேனும் மேலே தான் இருக்குது,
ஹரிசாண்டல் பிளேனும் XY லைனுக்கு மேலே தான் இருக்குது. ரெண்டு வியூவும் ஒரே இடத்துல வர்றதால நம்மளால் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டை ப்ராக்டிக்கலாக நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதோட பேசிக் நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோட போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். சரிங்களா? கிளியராக புரியும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் வந்து த பாயிண்ட் ஆர் is 40 mm below the horizontal plane and 35 mm behind the vertical plane. அப்போ வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் உங்களோட ப்ராப்ளம் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஆர் வந்து 40 mm below and 35 mm behind. அப்போ இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, பிலோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ் எங்கே இருக்குது அப்படின்னா வெர்டிக்கல் பிளேனில் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரையும் ஹரிசாண்டல் பிளேன் மேலே போயிடும். அப்போ வந்து XY லைனுக்கு மேலே இருக்கிறது ஹரிசாண்டல் பிளேன், XY லைனுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேன். இப்போ வந்து ஆர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 40 mm பிலோ. ஓகேங்களா? ஆர் வந்து 40 mm பிலோ. 40 mm வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் தான் வந்து ஆறு. ஓகேங்களா? 40 mm பிலோ ஆர் டேஷ், ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? ஆர் டேஷ். அண்ட் தென் இதோட டைமென்ஷன்ஸை நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். இந்த டைமென்ஷன்ஸை இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். இது வந்து 40 mm. ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் XY லைனுக்கு கீழே வரும். சரிங்களா? இது வந்து 40 mm. அண்ட் தென் 35 mm பிஹைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இந்த பிளேன் மேலே போயிடும், XY லைனுக்கு மேலே இருக்கும். அப்போ 35 mm வந்து பிஹைண்டு. 35 mm பிஹைண்டுன்றது மேலே போயிடும். அப்போ வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 mm வந்து நான் இங்கேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோ. இது வந்து ஆர். ஓகேங்களா? இது வந்து ஆர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 35 mm. ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 mm. இதை வந்து டைமென்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் இட் இஸ். சரிங்களா? இதை வந்து டைமென்ஷன்ஸ் பண்ணிக்கோ. இது வந்து 35 mm. அப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் வியூ எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வந்து XY லைனுக்கு கீழே இருக்குது. டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா XY லைனுக்கு மேலே இருக்குது. இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க, தேர்ட் குவாட்ரண்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மேஜராக வந்து சிலபஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால எந்த ஒரு கன்ஃபியூஷனும் அதில் ஆகாதீங்க. ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸு, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸு, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் 4 வந்து பாயிண்ட் Q இஸ் 50 mm below the horizontal plane and 50 mm in front of a vertical plane. இப்போ 50 mm below the horizontal plane அப்படின்னா வந்து இங்கே வரும், அண்ட் in front of அப்படின்னா வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். இந்த பாயிண்ட்டை தான் வந்து நான் வந்து Q அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் தான் வந்து Q. அப்போ Q பாயிண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வந்து 50 mm பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 50 mm in front of. அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வரும். சரிங்களா? ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் பிலோ டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறேன். இப்போ பிலோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 mm வந்து பிலோ நான் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா Q டேஷ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் தான் வந்து Q டேஷ். இந்த Q டேஷ் வந்து சரிங்களா, இந்த பாயிண்ட் தான் S டேஷ். எஸ்ஸை வந்து நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து நேமிங் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எஸ். ஓகேங்களா? கேபிட்டல் எஸ்ஸு. இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டேஷ். ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 50 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 50 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. அதை வந்து நான் டைமென்ஷனிங் நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 50 mm டைமென்ஷனிங்கை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து 50. நெக்ஸ்ட்டு டாப் வியூ வந்து ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். எவ்வளோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 50. சேம் 50 வந்து கீழே ரொட்டேட் ஆகும்போது ரெண்டுமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். அப்போ வந்து எஸ் டேஷ் எஸ். அப்போ ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னென்ன பிளேன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேனும் இங்கே தான் இருக்கும், வெர்டிக்கல் பிளேனும் இங்கே தான் இருக்கும். இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா வியூஸும் ஒரே இடத்துல வர்றதால. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ரெண்டுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் T இஸ் ஆன் போத் HP அண்ட் VP. the point T is on both HP and VP அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து XY லைனில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, சென்டராக ஏதோ ஒரு இடத்துல வச்சுங்க. இதுதான் வந்து T. அப்போ T அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா T டேஷ் T.
ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற பாயிண்ட் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸை ட்ரா பண்ண போகிறோம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸை ட்ரா பண்ண போகிறோம், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை ட்ரா பண்ண போகிறோம், செக்ஷன் ஆஃப் சாலிட், டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். இதில் வந்து எந்த குவாட்ரண்ட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க, மற்றது எல்லாம் வந்து சிலபஸில் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பொறுத்தவரையும் எக்ஸ் ஒய் இருக்கும், அந்த வெர்டிக்கல் பிளேன் வந்து XY லைனுக்கு மேலே இருக்கும், ஹரிசாண்டல் பிளேன் XY லைனுக்கு கீழே இருக்கும். இப்போ எப்படி சார் இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு பிளேனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பிளேனை வெர்டிக்கல் பிளேனை உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த ஹரிசாண்டல் பிளேனை உங்களுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோராக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. யூ ஆர் தி அப்சர்வர், அப்சர்வரோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ அப்சர்வரை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ, இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் வந்து டாப் வியூ. அப்போது இந்த ஹரிசாண்டல் பிளேன் வந்து 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பிளேன் வந்து கீழே வந்துடும். அப்போ இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து XY லைனுக்கு கீழே ஹரிசாண்டல் பிளேன் இருக்கும், வெர்டிக்கல் பிளேன் XY லைனுக்கு மேலே வரும். அப்போ வந்து அபவ் டிஸ்டன்ஸ்லாம் வந்து மேலே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்லாம் கீழே. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. அபவ் தி ஹரிசாண்டல் பிளேன் அந்த வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது வந்து மேலே போட்டுருணும். அண்ட் தென் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டா எல்லாம் வந்து கீழே வரணும். சரிங்களா? அண்ட் தென் P டேஷ் அந்த ஃப்ரண்ட் வியூ எல்லாமே வந்து A டேஷ் B டேஷ் C டேஷ் அது மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். டாப் வியூ எல்லாமே வித்தவுட் டேஷ். அண்ட் தென் மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் வியூ, கீழே இருக்கிறது டாப் வியூ. இதுதான் இந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை சால்வ் பண்ண போகிறோம், அண்ட் தென் பிளேன்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து மாடியூல் 2ல் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸை பொறுத்தவரையும் இன்க்ளைன் டு போத் HP அண்ட் VP இது ரெண்டுமே நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். பிளேன்ஸ் பொறுத்தவரையும் எய்தர் இன்க்ளைன் டு HP ஆர் எய்தர் இன்க்ளைன் டு VP. இது எதனா ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, ஆனால் ரெண்டு கண்டிஷனும் சிலபஸில் இருக்குது, எதனா ஒன்று தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைன்ஸ் பொறுத்தவரையும் ரெண்டு கண்டிஷனும் அட் அ டைம் வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.